ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என் கனவுக்கும் கற்பனைக்கும் எழுத்துக்கும் உழைப்பிற்கும் உருவம் கொடுத்து திரையில் உயிர்ப்புடன் இயங்கச் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். எப்படா லாக்டவுன் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியோ முடிஞ்சு வெளியே வந்தாச்சுடா. ஒரு வழியா வீட்டில் வெளியே விட்டாங்கடா. அப்பா அது வரைக்கும் சந்தோஷம்டா. என்னடா ட்ரீட் எல்லாம் கொடுக்குற? அதான் அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டேன்ல. ஓ, ஆஃபர்ல பசங்க ட்ரீட்டா? ஆஃபரோ டிஸ்கவுண்டோ பாஸ் பண்ணிட்டேன்ல, அது போதும்டா எனக்கு. அது சரி, இப்போ என்ன வந்து ஃபோனே நோண்டிட்டு இருக்கான்? டேய், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், ஃபோன் நோண்டிட்டு டேய் இருக்கேன். டேய் டேய், கடைசி சாப்டர்ரா. தர முடியாதுடா. எப்பதான் ஈபுக் படிக்கிறது விட போறியோ? ஏய், அதோட அருமை உனக்கு புரியாதுடா. டேய் இருடா, அவன் என்னதான் படிக்கிறான் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. டேய், ஷெர்லாக் ஹோம்ஸ்டா. ஓ சார், கிரிமினாலஜி படிக்கிறாருல, அதுதான் கட்டுக்காதெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. யார் சொன்னா? பின்ன எல்லாம் உண்மைன்றியா? ஆமாடா, ஷெர்லாக் ஹோம்ஸ் வேணா பொய்யான கேரக்டரா இருக்கலாம், ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு டிடெக்டிவாக இருக்கிறவன் ஒரு கிரைமை அனலைஸ் பண்ணுறவன் எப்படிலாம் நடந்துக்கணும்னு அதில் தெளிவாக இருக்கும். ஓ சார், அப்படி வரீங்க? இவனை சொல்லி என்னடா பண்றது? இவங்க அப்பா தாத்தா பாட்டன் குடும்பமே போலீஸ் குடும்பம், அப்புறம் இவன் மட்டும் எப்படி இருப்பான்? டேய், டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கடா, ஆனா படத்துல காட்டுற அளவுக்கு த்ரில்லிங்கான ஜாப் எல்லாம் அது கிடையாது. இவன் தான் லூஸ் மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. மே ஷூர் அங்கிள். எங்க விட்ட? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ப்ரீ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸோட எம்ப்ளாயர் வெரிஃபிகேஷன் செக் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஐயய்ய, டாபிக்கை மாத்துங்கடா. இல்லை, நான் இப்போ பேசியே ஆகணும். நந்தா, 2007 ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தனி மனுஷனும் லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தால் அவனால் ப்ரைவேட் டேட்டிவ் சர்வீஸ் கொடுக்க முடியும். ஓ ரியலி? டாபிக்கை மாத்திரியா? கடுப்பா இருக்கு. யோ ஆர்டர் சார். டேய், போய் ஆர்டர் வாங்கிட்டோடா. ரெடி பண்ணிட்டானுங்களா? பேச விட மாட்டேங்கிறானுங்க. சரிடா, வரேன். டேய், ஆனால் அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குடா. ஃபுல்லாக சொல்ல விட்டாதானே. என்னவோ போங்கடா. தம்பி, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாமா? ஏன் சொல்லுங்க அங்கிள். அந்த பையன் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். சில கேசஸ் கதைகளோட சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன அங்கிள், நீங்களும் டிபேட்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓ, அப்படின்னு ஒரு கேஸ் பற்றி சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கேஸை விடுங்க, உங்களில் ஒருத்தரோட லாஸ்ட் 2 ஹவர்ஸோட ஆக்டிவிட்டீஸை என்னால் சொல்ல முடியும். உண்மையாக சொல்றீங்க? ஏ ஷூர். நம்புற மாதிரியே இல்லையா அங்கிள்? ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். ஐ கேன் டேக் இட் as a challenge. அப்படின்னா நீங்கள் டிடெக்டிவா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே, நாங்க வேண்டாம், வெளியொருத்தர் வராரு, அவரோட 2 ஹவர்ஸ் ஆக்டிவிட்டிஸை டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். டேய், முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன்டா. அப்புறம் அட வாங்கண்ணா, 2 நிமிஷத்துல ஒன்றும் ஆயிடாது. என்னடா உங்கள் விளையாட்டுக்கு ஒரு நேரங்கிறோம் இல்லையா? என்னண்ணா முக்கியமான வேலை? இந்தாங்க பீஸா சாப்பிடுங்க. ஓ, ஏன் கடை பைசாவா? எனக்கே முதல்ல எது கூப்பிட்டா அதை சொல்லு. அவசரப்படாதீங்கண்ணா, முதல்ல சாப்பிடுங்க, அவர் சொல்லுவார். அட என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலைல 9 மணிலேருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு இவர் சொல்ல போறாராமா. ஓகே, இப்போ சொல்லுங்க. அங்கிள், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
யோர் டைம் சார். ஓகே, 3 இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, கண்டிப்பாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கோ அவர் போயிட்டு வர்றதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, அவசரமாக பணம் விட்ரா பண்ணியிருக்காரு. ரேண்டமாக சொல்லணும்னா லெஸ் தேன் 10,000 ருபீஸ். ஒரு வேளை அவரோட கார் இல்லைன்னா பைக் ரிப்பேர் ஆகியிருக்கலாம். நம்பர் 3, அவரோட கார் இல்லைன்னா பைக் இதை சர்வீஸ் சென்டரில் ரெடி பண்ணிட்டு வரும்போது இவர் முக்கியமான ஏதோ விஷயத்த மறந்துருக்கலாம். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அவசரமாக இப்போ ரெஸ்டருக்கு வந்திருக்காரு. Am I right? கரெக்ட் சார். எப்படி சொன்னீங்க? அதை நாங்கள் பார்த்துக்கிறோண்ணா, உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, கிளம்புங்க. டே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு, உங்கள்கிட்ட நான் நோட் பண்ணது உங்கள் கையில் இருந்த செந்தூரம். ஸோ கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அடுத்ததாக ஏடிஎம்க்கு போனது, உங்கள் பேக்கெட்டில் இருந்த ஏடிஎம் ரெசிப்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவசரமாக ரெசிப்டை திரிச்சு வச்சுருந்தீங்க. ஸோ எமர்ஜென்சியாக பணம் எடுத்திருக்கீங்க. உங்கள் ஷர்ட்டில் இருந்த க்ரீஸ் ஷர்ட்டை பார்த்து கண்டிப்பாக உங்கள் கார் இல்லைன்னா பைக் ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அப்போ தான் நெத்தியில் இருந்த செந்தூரம் ஆக்சிடென்டலாக அழிஞ்சிருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மேட்டர் ஆஃப் அப்சர்வன்ஸ். சார் சூப்பர் சார். ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ். பார்ப்போம். சார், யோர் குட் நேம் சார்? கல்கி, மகேஷ்வர் கல்கி. பொதுவாக ரிலேட்டிவ்ஸ்னாலே ப்ரீமேரிட்டல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மோதந்த சில சிவில் கேசஸில் பேக்ரவுண்ட் அனாலிசிஸ்க்காகவும் அவங்கள இன்ஃபார்மர்ஸாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இவர் விஷயத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. டேட்டா தெஃப்ட், சைபர் கிரைம்னு ஆரம்பித்து இல்லீகல் ஆர்ம்ஸ் டீலிங் வரைக்கும் க்ரைம் கேசஸை சால்வ் பண்ண ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் 450 சொன்னால் அது நமக்கு தெரிஞ்ச எண்ணிக்கை மட்டும்தான். ஒரு தடவை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேஃபாக இல்லையான்னு ஒரு விவாதம் வந்தப்போ ஒருத்தனோட ப்ரைவசியை ஸ்டீல் பண்ணாமல் எந்த ஒரு ரிலேட்டிவ்னாலையும் ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. There is something gonna happen. பிரபல தொழிலதிபரும் சிகே கன்ஸ்ட்ரக்ஷனின் உரிமையாளருமான திரு சிதம்பரம் அவர்கள் இன்று காலை தனக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தின் மேல் தளத்தில் தற்கொலை செய்துள்ளார். இது தொடர்பான ஒரு செய்தித்துப்பினை இப்போது நாம் பார்க்கலாம். சிகே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் குழுமத்தின் வாரிசான திரு சிதம்பரம் கடந்த 2016ஆம் ஆண்டு சிகே குழுமத்தின் CEO பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பேற்ற 3 வருடத்தில் சிகே குரூப் இந்தியாவின் டாப் 10 பில்டர்ஸ் பட்டியலில் இடம் பிடித்தது. யூத் ஐகான் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியா ஹேப்பனிங் என்டர்பிரனர் என்ற விருதுகளை பெற்ற இவர் சில நாட்களாக பாரனோவா என்ற உளவியல் பாதிப்புக்கு உள்ளானார் என்று தெரிகிறது. இவரது இந்த தற்கொலை முடிவுக்கு அதுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் கோகுலுடன் உங்கள் ஹரி. சார், இதுக்கு மேல நீ டார்ச்சர் பண்ணாதீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இது என்ன இருக்கு? என்கொயரியில் எதுவும் இல்லை மேடம், ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சைன் போட்டிங்கன்னா போதும். ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், கூப்பிட்றேன் 10 நிமிஷத்தில். அதான் சைன் பண்ணியாச்சுல, இனி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் லாயர் கிட்ட பேசிக்கோங்க. கிளம்புங்க. ஓகே மேம். எம்கே இவன் இங்க சரியில்லையே. மேடம், எம்கே உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க.
மேடம் உங்களை மேலே வர சொல்கிறாங்க. ஆ லேமா சக்கரவர்த்தி நம்மளே தான் அனுப்பிச்சிட்டு பெரிய பிளான் பண்ணுது. இதை முதல்ல இன்ஸ்கிட்ட சொல்லணும். சொல்லியா? சார், அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். கல்கி இங்கே பார்த்தேன் சார். என்ன பண்ணட்டும்? மேடம், ஹாய் சார், வாங்க உட்காருங்க. என்ன உங்கள் வீட்டை சுற்றி இன்னும் போலீஸ்காரங்க இருக்காங்க போல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபைலை பாருங்க. யோ, அவன் எதுக்கே வந்தா? சரி இல்லையா? எதுக்கு அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ண? ஓகே சார், இப்போ இதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என் பையன் மர்டர் சம்பந்தமா சந்தேகப்படுறவங்களோட லிஸ்ட்டில் இருக்கு. கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி தர முடியுமா? ஊரே சூசைட்னு சொல்கிற கேஸ் இது. நீங்கள் இப்படி மர்டர்னு சொல்கிறீங்க? ஒரு அம்மாவா என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஹீஸ் அ பேரனியா பேஷண்ட். ஆனால் சாகுற அளவுக்கு அவன் கோலம் இல்லை. சிதம்பரத்தோட ரூமை கொஞ்சம் பார்க்கலாமா? யா ஷுவர், வாங்க. கொஞ்ச நாளாவே தனியா இருக்க பழகிட்டான். பேரனையோட சிம்டம்ஸே அதிக பயப்படுறதா. பட் அதையும் பிரேக் பண்ண முயற்சி பண்றதா என்கிட்ட சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல கூட there's lots of improvement இருக்கு. பட் சூசைட் பண்ற அளவுக்கு there's no valid reason கல்கி. இதெல்லாம் உங்கள் பையனோட தான்? அவனோட தான். ஏதோ ஸ்கிரிபிள் ஆர்ட்னு சொல்லிட்டு கிரிக்கிட்டு இருப்பான். இதை நான் எடுத்துக்கிறேன். ஷுவர். ஓகே, ஐ எம் லீவிங் நவ். தாமோதரன், கல்கி, நீ எங்க இங்க? ஒன்றும் இல்லை, சிதம்பரம் என்னோட பழைய கிளையண்ட்டு, அதான். ஓ அப்படியா? சரி, உங்கள் ஃபோன் கிடைக்குமா? அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும். இந்தாங்க, யூஸ் பண்ணுங்க. என்ன என்னைக்கெல்லாம் வழி வந்து பேசுகிறான்? ஹலோ, யார் பேசுறது? நான் தான். சீஃப், சொல்லுங்க சீஃப், என்ன விஷயம்? சில ப்ரொஃபைல்ஸ் அனுப்புகிறேன். பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், லாஸ்ட் 1 month ஆக்டிவிட்டி, ஃபோன் பில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஈவினிங்குள்ளே கிடைக்குமா? நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க, நான் ஈவினிங் வரும்போது டேட்டா சொல்கிறேன். ஓகே, ஈவினிங் 5 at கிரிலன். இந்த கேஸை கண்டிப்பாக ரீஓப்பன் பண்ணாமல் போக மாட்டான் போலயே. ரொம்ப தேங்க்ஸ் தாமோதரன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. See you கல்கி. ஆமாம், உங்கள் பையன் கிரிமினாலஜி படிக்கிறானா? கேள்விப்பட்டேன். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணேன். பக்கா ட்ரைனிங் போல பையனுக்கு. புட்டு வைக்கிறான். அடிச்சுட்டு தான் இருக்கான். நீங்கள் வேற. சில விஷயங்களை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனிவே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. என்ன பாலா, ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சா? யா, ஒரு 3 பேர் சஸ்பெக்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவசரப்படாத பாலா, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீ பார்க்க வேண்டியது இருக்கு. See this. என்ன இது கிறுக்கலாக இருக்கு? மேலோட்டமாக பார்த்தா கிறுக்கல் மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி போகிறேன். பசில் மாதிரி இருக்கு. ஸ்கிரிபிள் ஆர்ட்டுங்கிறது டூடில், ஒரு விதமான ஓவிய பயிற்சி. முக்கியமாக ஸ்ட்ரெஸ், சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணால் பதட்டம் குறையும்,
அமைதியான நிலையை உணர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ பேரனோயா பேஷண்டான சிதம்பரம் தன்னோட மனநிலையை கட்டுப்படுத்த டூட்லிங் பண்ணியிருக்காரு. இதில் டார்க் ஷேடில் இருக்கிற நம்பர்ஸை பாரு, 6 டிஜிட் நம்பர்ஸ் ஒவ்வொரு டூடுல்லையும் இருக்கு. சிதம்பரம் பேரனோயா சிம்டம்ஸில் இருக்கும்போது அவருக்கு ஆபத்துன்னு நினச்ச விஷயங்களை டூடில் எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிபிளில் இருக்கிற நம்பர்ஸ் வண்டிகளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கலாம். சிதம்பரம் கொலை செய்யப்பட்டிருந்தா அவரை கொலை பண்ண வண்டிகளோட நம்பராக இருக்கலாம். எதுக்கும் ஆர்டி ஆஃபீஸ்க்கு போய் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடு. ஓகே, நாளை கேப்டனுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். சார், அவன் இங்கே தான் சார் இருக்கான். அந்த ஃபாரன்சிக் ட்ரெயினிங் கூட பேசிகிட்டு இருக்கான். தாமோதரன், கல்கி, ரொம்ப நீங்கள் நேரமாக ஃபாலோ பண்ணுறீங்க போல. சேச்சே, இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என் ஃப்ரெண்டு, அவரை பார்க்க தான் வந்தேன். ஓ, கேன் யூ டூ மீ எ ஃபேவர்? சொல்லுங்க. சிதம்பரம் டெத் ஆன பில்டிங்கை பார்க்கணுமே. அது நீங்கள் பார்க்க முடியாது, அது கிரைம் சீன். டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் வேணும். நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐ சி. ரொம்ப நேரமாக இன்ஸ்பெக்டர் லைனில் வெயிட் பண்ணுறாரு போல. காலை கண்டினியூ பண்ணுங்க. சார், அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டா சார் இருக்கான். காலைல அந்த அம்மா வீட்டுக்கு போனது இங்கே ரெஸ்டாரண்ட் வந்த வரைக்கும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணுற முடியவே இருக்கான் சார். சார், நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் இவன் போகிற போக்க பார்த்தா எதுவும் சரியில்லை சார். விடக்கூடாது சார். யோ, அவன் என்னதான் கேஸ் நடத்தினாலும் ப்ரைவேட்டியா நம்ம கிட்ட வந்தா தான் கேஸ் நடக்கும். நீ ஃபோனை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வா. இந்த இன்சு வேற புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். இருக்கிற தலைவலிலையும் மண்டை குடைச்சா இவன் வேற புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரானே. Mr. Guruprit Singh, right? சொல்லுங்க, what can I do for you? ஐ எம் டூயிங் மை PhD இன் சைக்காலஜி. இந்த பேரனோயா சிண்ட்ரோம் பற்றின ரிசர்ச் ஒன்று பண்ணுறேன். ஸோ ஐ நீட் சம் ரியல் கேஸ் சினாரியோ. Sure, I can help you with this, Guru. சொல்லுங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்? நான் ஒரு 4-5 பேரனோயா பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் சில குறிப்பிட்ட சைக்காலஜிக்கல் கண்டிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரீசெண்டாக இறந்து போனார் சிதம்பரம். அவர் கூட பேரனோயா பேஷண்ட் தானாமே. அதுதான் அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கேட்குறது சரிதான், பட் அவரோட கேஸில் நான் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு. ஓ, சாரி மிஸ்டர் குரு, இந்த விஷயத்தில் ஐ குடன்ட் ஹெல்ப் யூ. வேறு எதுனாலும் ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஐயோ சார், அவங்க அம்மாக்கிட்டே இதை பற்றி நேற்று விசாரித்தேன். அவங்க தான் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இஸ் இட்? எஸ் டாக்டர், வேணா உங்களுக்கு கால் பண்ணி தரவா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். உங்கள் படிப்பு விஷயன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் யூ ஹேவ் டு மேக் மீ a promise. டாக்டர், நீங்கள் ஓரலாக சொன்னாலே போதும். இதிலிருந்து ஏதாச்சும் புது விஷயம் கிடைக்கலாம்ல? உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பை த வே, சிதம்பரத்தோட கேஸ் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேரனோயா பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய சந்தேக மனப்பான்மை அதிகமாக இருக்கிற ஒரு உளவியல் பிரச்சனை அவருக்கு இருந்தது. யாராவது தன்னை ஃபாலோ பண்ணுறதாகவும் தன்னை காயப்படுத்தவோ கடத்தவோ சம்டைம்ஸ் கொலை பண்ணுறதுக்காக தான் யாரோ அவரை துரத்துற மாதிரி ஒரு இல்யூஷனில் இருந்திருக்காரு. பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னா, அப்படி யாருமே அவரை பின்தொடரவே இல்லை. பாரனோயா சிண்ட்ரோம்னா ஒரு விதமான பய உணர்வுன்னு சொல்லலாம். பொதுவாக தனிமையில் இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மோர் தென் தட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியர். அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை, அவங்களோட வாழ்வியலை பொறுத்து வெவ்வேறு உணர்வுகளையும் சுபாவங்களையும் வெளிப்படுத்தும். இதில் சிதம்பரம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஓகே குரு, இப்போ உங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான ஏதாவது டவுட்னா என்ன கேட்கலாம். இப்போ உண்மையிலேயே அவரை யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தா அதுவும் அவரோட இல்யூஷனில் ஒன்றா சேர்ந்துருக்குமா டாக்டர்? யா, டெஃபினெட்லி. சில சமயம் அப்படியும் நடக்கும். அப்படி உண்மையிலே ஒருத்தர் அவரை ஃபாலோ பண்ணி அதை அவர் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது இந்த சிண்ட்ரோம் இருக்கிறதால அவரை மறுத்துக்கலாமே? ஆமாம், இருக்கலாம்.
நீங்கள் என்ன கேட்க வரீங்களோ அதை தெளிவாக கேளுங்க. இல்லை டாக்டர், அப்படி அவர் சொல்கிறத யாரும் நம்பலைன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயம் அவங்களுக்கு எங்கே பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கேயே அவங்க தனிமையில் இருந்துக்குவாங்க. அப்போ பயம் ஜாஸ்தி ஆயிருமே. அந்த நேரத்தில் அவங்களோட உணர்வுகளை அவங்க வேற ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. கரெக்ட். என்ன கரெக்டு? ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே மிஸ்டர் சிங். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் கல்கி, இவங்க ஆர்வத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட மேட்டர் ஆஃப் அப்சர்வன்ஸ் புக் 1097 காப்பீஸில் ஒரு காப்பி என்கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் ஐம் யூசிங் இட். அடுத்த முறை உங்களுக்கு இந்த கேஸ் விஷயமா என்ன டவுட்னாலும் என்ன நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஹலோ சார், அவன்லாம் ஒரு ஆளுன்னு என்ன சார், அவன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது, அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நைட் அவன் தாண்ட மாட்டான். Either way, he's on the way, so run. Either you cycle like a brave, you gone. Finding is a unique style, so hey, surrender, don't make it take the track. Put him with the show, we can wipe the rap. This is me, y'all just be brave, so call. Once a guy finding is a brave, we get back to the farm once again. ஏய், ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறேன். செட்டாக ஒரு நாள் கூப்பிட்றேன். அப்போ வாங்க. கல்கே, அந்தியார் நிறுத்தப்பா. 2 வார்த்தை பேசணும். அண்ணன் அனுப்பிச்சி வச்சாரு. அதான் கேஸ் எடுத்து நடத்துறியாம. அதெல்லாம் வேணாம், வெட்டுரு. இல்லைண்ணா இங்கே வா. என்ன இப்போ? ஒருத்தனை வான் பண்ணுறதுக்கு வரக்கு முன்னாடி அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை பற்றி தெரியும் கல்கி. பழைய மிலிட்ரிக்காரன் தானே நீ? ஏதோ இப்போ கேஸ் நடத்திட்டு இருக்க. பார்டரில் நான் இன்னும் துப்பாக்கி பிடிச்சி நிற்கல. பார்டரில் அத்துமீறி நுழையிறாங்களே தீவிரவாதிங்க, அவங்களுக்கு ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலோட சூப்பரண்டன்ட் தான் நான். இந்த வார்னிங் கொடுக்கறது, மிரட்டுறது எல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்ட. ஏ பசங்களா, வாங்க, சாரக்கோட்டை கவுன்ஸ் அனுப்புவோம். பத்தையா படம் தானே அடிக்கிறேன். மொத்தமாக போங்கடா. ஒருத்தனை பற்றி முழுசாக தெரியாமல் அவனை தட்டுறான் தூக்குறான்னு வரக்கூடாது. உங்கள் அண்ணன் எவனாக இருந்தாலும் போய் சொல்லு, அவன் நினச்சது நடக்காது. ஷோ,
பசங்களை அடிச்சிட்டா நீ பெரியாரா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. ஷோ, இங்கே வா. சார் 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 விட்டுருங்க சார். அண்ணன் சொன்னாதான் சார் வந்தேன். நான் தான் அப்போ சொன்னேன்ல, பசங்களை விட்டு கிளம்பு கிளம்பு. ஹலோ ஹலோ, பாலா, சொல்லுங்கள் சீஃப். ஐ ஹேவ் சம் சாம்பிள்ஸ். க்ரைம் சீனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படி சீஃப்? கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பேனே. சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுற குறையா? ஹலோ, யாருங்க? நான் கல்கி பேசுகிறேன். தாமோதரன் தான். ஆமாம் சார், சொல்லுங்க. என்ன விஷயம்? எனக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும். என்ன டீட்டெயில்ஸு? சிதம்பரத்தோட ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். நீங்கள் ஏதோ இன்வெஸ்டிகேஷனே பண்ணாத மாதிரி பேசுகிறீங்க. எந்த விஷயத்தையும் ஆராயாமல் நான் யாரோடையும் சொல்கிறதில்ல. அப்போது இந்த 1 ஹவரில் என்னோட ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படி தான் வச்சுக்கோங்களேன். சரி சார், விஷயத்துக்கு வருவோம். உங்கள் டவுட் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஏங்க சரியாக இருந்தால் இந்நேரம் ஒரிஜினல் ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்கலாம். இப்போது போலீஸ் சைடில் நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்கிற அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும், அவ்வளோதானே? எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். கிடைக்குமா? ரிஸ்க்கு தான் சார். சரி, நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்காக நான் கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ தாமோதரன். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். யா, கம் இன். வாங்க தாமோதரன், உட்காருங்க. என்ன சார், ஒரே நாளில் பல டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டீங்களான் இருக்கு. அதை விடுங்க. சரி, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? ரிப்போர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஹார்ட் காப்பி இல்லை, ஃபோட்டோஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். காமிங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீல். என்ன டீல்? எனக்கு இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். அந்த முடிவு எடுக்கிற உரிமை என் கையில் இல்லை. தட்ஸ் நாட் எத்திக்கல் தாமோ. வேணும்னா ஒன்று பண்ணலாம்.
ஒரு give and take policy. I will give you the postmortem report. I mean the real postmortem report. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படியோ உங்ககிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியாது. இந்தாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸை முடிக்கிறதுல? இந்த கேஸில் மட்டும் இல்லை, எனக்கு எல்லா கேஸ்லேயும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு நல்லா தெரியும் இட்ஸ் a பிளான் மர்டர்னு. என்ன பண்ணுறது சார், உங்களுக்கே நல்லா தெரியும் உயர் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். நானும் இந்த கேஸை மர்டர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் போராடிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது சார், the case is officially closed. தாமோ, சிதம்பரம் வாஸ் மர்டர்ட். இட்ஸ் கன்ஃபார்ம். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. See this. சிதம்பரம் கடைசியாக டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ரிப்போர்ட்டில். த நேம் இஸ் செரட்டோனின் நோர் எபினெஃப்ரின். பட் ஆக்சுவல் ரிப்போர்ட்டில் ட்ரைக்ளோரோமீத்தேன் ட்ரேசஸ் தான் இருந்திருக்கு. என்ன புரியலையா? குளோரோஃபார்ம், லிக்விட் குளோரோஃபார்ம் கொடுத்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், கேஸ் முடிஞ்சது. ஆமாம், ஒரிஜினல் ரிப்போர்ட் எப்படி எடுத்தீங்க? சில சமயம் நானே எத்திக்ஸ் மீறி தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. சர்வர் கரப்ஷன், டேட்டா ரெக்கவரி, சைபர் த்ரெஃப்ட், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றதுன்னு புரியும். சரி தாமு, எனக்கு இன்னொரு உதவி தேவை. இந்த பயோமெட்ரிக்ஸ் மேட்ச் ஆகிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். நோவே, இது இல்லீகல். என்னால் பண்ண முடியாது. என்னோட ஐடி யூஸ் பண்ணி பண்ணால் நான் மாட்டிக்குவேன். பாலா சார். எக்ஸ்பிளைன் இட். சார், இப்போ நீங்கள் எங்கேயும் போக வேணாம், என் கூட வாங்க. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ரூம் போய் உங்கள் அக்சஸை மட்டும் ஒரு 2 minutes யூஸ் பண்ணுங்கள். அடுத்த 20 minutesல எனக்கு தேவையானதை நானே எடுப்பேன். டோன்ட் வரி. கல்கி, திஸ் இஸ் இல்லீகல். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். என்னாலலாம் இந்த மெத்தட் அலோவ் பண்ண முடியாது. ஓகே கூல் தாமு, நான் வேறு வழியில் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்பலாம். கல்கி, திஸ் இஸ் ஒஃபென்ஸ். சைபர் கிரைம் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னு நினச்சி மாட்டிக்காதீங்க. பார்த்துக்கோங்க. சார், இப்போ என்ன பண்ணுறது? இப்படி கோச்சிக்கிட்டு போகிறான். சரி விடு, பரவாயில்ல. நீ ஒன்று பண்ணு, V9 பயோடெக் போ. அங்கே மனோவர் இருப்பான். 8 hours DNA டெஸ்ட் முடிச்சு கொடுத்துருவான். ஓகே சார். இந்தா கிளம்பு. கல்கி, இவர் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்ல. மோர் தன் தட் அவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும்ல, அதனால தான் கூப்பிட்டு வரும். புரியலையே. சரி, விஷயத்துக்கு வாங்க. 3 major causes. அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் தட் சிதம்பரம் வாஸ் மர்டர். உங்கள் சந்தேகம் சரிதான். ஃபர்ஸ்ட் காஸ், உங்கள் பையன் சிதம்பரத்துக்கு தொழில்முறை எதிரிகள்னு பெருசாக யாரும் சொல்ல முடியாது. பட் என்னோட ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக இருந்தது மிஸ்டர் சரவணன், grill and restaurant மேனேஜர். அவருக்கும் உங்கள் பையனுக்கும் லேண்ட் விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. செகண்ட் காஸ், மிஸ்டர் இம்ராஜ், சிவி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். அவருக்கும் உங்கள் பையனுக்கும் தொழில் சார்ந்த போட்டியை விட ஒரு பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அவரோட பொண்ணை உங்கள் பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவரோட பொண்ணோட பழகிறது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் உங்கள் பையனை ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு விசாரிச்சு பார்த்தேன். பட் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி அவர் குற்றவாளி இல்லை. பேசுனதெல்லாம் போதும். என் பையனை கொன்னது யாரு? தயவு செய்து சொல்லுங்க, ஹூஸ் த கல்பிரேட். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த ஆக்சுவல் ஹேப்பனிங்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சப்போ என்னோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. அதில் மொதல் ஆள்
சரவணன். ஃபஸ்ட்டு நான் ரெஸ்டாரண்ட் போனது சரவணனை பார்த்து ஒரு அப்சர்வேஷன் ஸ்டடி பண்ணுறக்கு வேண்டி தான் போனேன். அதுக்கப்புறம் நான் கிரைம் சீனுக்கு போனேன். ஒருவேளை அவரை மர்டர் பண்ணவங்க அவங்க விட்டுட்டு போன எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துருக்கலாம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாராச்சும் எவிடன்ஸை விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிச்சு வச்சேன். உங்கள் பையனோட மர்டரை சூசைடாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஐ மீன் மர்டரை மறைக்க பெரிய தொகை கை மாறி இதில் இன்ஸ்பெக்டரும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதியிருக்காங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சிலிருந்தே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேஸில் இருக்கிறதா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது சூசைட் இல்லை மர்டர்னு கண்டுபிடிச்சாலும் அதில் யார் மாட்டணும்னு வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு பார்த்த வரைக்கும் சரவணனுக்கும் சிதம்பரத்துக்கும் ஏற்கனவே லேண்ட் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்திருக்கு. அதனால சிதம்பரத்துக்கும் சரவணனுக்கும் இருக்கிற பிரச்சனையை மையப்படுத்தி மர்டர் பண்ணவன் சரவணன் தான் மாட்டணும்னு பக்காவாக பிளான் பண்ணி உங்கள் பையன் இறந்து போன அந்த குறிப்பிட்ட நாட்களில் அவரோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சஸ்பிஷியஸாக இருந்தது. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது தான் லோக்கல் குண்டாஸ் என்ன அட்டாக் பண்ணாங்க. என்னை அட்டாக் பண்ணுற லோக்கல் குண்டாஸ் அனுப்பிச்சது யாருன்னு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது அது சரவணன். சரவணனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுது. ஒரு சாதாரண மேனேஜரால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் போலீஸ் ரிப்போர்ட்டையும் மாற்றி எழுத முடியாதுன்னு எனக்கு முதலே தெரியும். அவனுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அவனை தேடி போனேன். ஐ காட் த ஆன்சர். ஹியர் இட் இஸ் த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். இதில் சரவணனோட டிஎன்ஏ ட்ரேசஸ் இருக்கு. அப்போ உங்களை அட்டாக் பண்ண வந்த அந்த குண்டாஸ் யாரு? அதுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணலையே. ஓ, அப்போ என்னால் தான் உங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது தாமோதரன். ஐ ஃபவுண்ட் தெம் டூ. எப்படி? சார், டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மட்டும் போலீஸ் இல்லை, எங்களுக்கு ஃபாரன்சிக்லேயே ஆள் இருக்குது. நீங்கள் வேணால் காசு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்களே சார். டென்ஷன் ஆகுதுங்க. உங்கள் பையன் கொலையில் சம்மந்தப்பட்ட சரவணனை தவிர பீட்டர், முரளி, கணக் இந்த 3 பேர்த்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த 4வது ஒருத்தர் இருக்கான். அவனோட டீட்டெயில்ஸ் இந்த ஃபோனில் இருக்கு. மேடம், கேஸை வேணால் ரீஓப்பன் பண்ணிக்கலாமா? அதான் சார் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. சீஃப், என்ன சீஃப் கிளம்ப சொல்லிட்டாங்க? அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவாங்க? சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெரியாமே கலெக்ட் பண்ணி வச்சேன். நேரம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீஃப், கேஷ் டெபிட் ஆயிருக்கு, அதோ அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து. ஸோ தட்ஸ் இட். இங்கே நம்ம வேலை முடிஞ்சு அவங்க வேற வெயிட் பண்ண சொன்னாங்களே சீஃப். இனிமேல் நம்ம அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களே டீல் பண்ணிக்குவோம். வா கிளம்பலாம். ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குதுங்க? ரொம்ப யோசிக்காத, வா. சீஃப், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா? அதான் அந்த ஆள் ரெஸ்டாரண்ட்டுக்காரன் சிதம்பரத்தோட மேனேஜரை கொண்டுட்டானாமே. இந்த ஒரு வாரத்தில் தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு நியூஸில் வந்திருக்கு. என்ன தான் நடக்குது சீஃப்? உண்மையில் அந்த மேனேஜர் தான் சிதம்பரத்தை கொன்னா. இப்போ என்னடான்னா வேற மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு. எஸ்ஐ சார், அவனுங்களை போட்டு தள்ளணும், முடியுமா அவங்களால? எஸ்ஐ சொன்ன மாதிரி கேஸை முடிக்கிறதுக்காகவோ இல்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறார். சிதம்பரத்தோட பினாமியில் அவரும் ஒருத்தர். மேடம், மொத்தமாக கூப்பிட்டு வந்திருக்கேன், இங்கேயே முடிச்சிடலாம். மேடம், அன்னைக்கு இவன் மேலே டவுட் இருந்துச்சு மேடம். எதுக்கு மேடம் இவனை இங்கே வர சொன்னீங்க? ஹீ இஸ் த கில்லர். நீதான் அந்த 4வது ஆளு தெரியும்டா, நம்பினேன்ல.
மேடம் சீ, மேடம் கேவலம் ஒரு லேண்டுக்காக என் பையனை கொன்னுட்டீங்களேடா. கேட்டுறத நானே கொடுத்துருப்பேன்ல. ப்பு, சாவுடா பரதேசி. மேடம், இனி நாங்கள் பார்த்துக்குறோம். தாமோதரன், பாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீயும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல அவனை மாதிரியே போட்டு தள்ளிடுவா? என்ன என்ன அவ்வளோ முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? எஸ்ஐ சார், டேக் எம் அவுட். 4 பேர்த்த கொண்டுட்டு இவங்க ஆக்சிடென்ட்டோ இல்லை சூசைடோ ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, 3 பேர்த்த கொண்டுட்டு 4வது ஒருத்த மேலே பதவி. இன்ட்ரெஸ்ட். ஹலோ சார், அடுத்த கேஸ் எங்கே? சென்னை.